சத்குருபியோ நம. சாதாரண நம்ம எல்லாருமே சொல்லுவோம் சிவனே நிறையன். இந்த சிவனேன்னு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சிவனேன்னு இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம் பெரியவாள்லாம் சொல்லாருன்னா, சுத்தமான மனசோட இருக்கிறது, தூய்மையாக இருக்கிறது, மங்களமா இருக்கிறது. சிவம்னா மங்களம்னு அர்த்தம். சிவம்னா தூய்மைன்னு அர்த்தம். சிவம்னா வெள்ளைங்கிறது கூட சிவம்னு சொல்ற வழக்கம் உண்டு. சிவனேன்னு இருக்கிறது அப்படின்னு சொன்னா வேற எந்த சிந்தனையும் இல்லாத இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். எந்த சிந்தனையும் இல்லாத இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஏதோ ஒரு சிந்தனையில் ஆரம்பிச்சுதான் ஒன்னு நேத்தி நேத்தி நேத்தின்னு இது இல்லை இது இது இல்லை அப்படின்னு போயிட்டோம்னா கடைசி ஏதோ ஒண்ணு பிடிச்சிக்க போறோம். ஒரு ஆத்துல நெழுவி விழுறவனுக்கு ஏதோ ஒண்ணு கட்டையை பிடிச்சிட்டு வெளில வர முடியும். அது எதுன்னு நம்ம அந்த சமயத்துல கவலைப்படுறதே இல்லை. ஏதோ ஒண்ணு பிடிச்சிக்கலாம் வெளில வரணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு தியானத்துக்காக முதல்ல அர்ச்சாவதார மூர்த்திகளை நமக்கு கொடுத்து இதுல பிடிச்சுன்னு அதுக்கப்புறம் ஒரு ரூபத்திலிருந்து ரூபம் இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம தியானத்தை கொண்டு போறதுக்கு வழிகள்லாம் சொல்றான். சிவனேன்னு சிவனாலேயே இருக்க முடியலையா? அதனாலதான் அவர் கைலாசத்தை விட்டு 64 திருவிளையாடல்கள் பண்ணார். ஆனா அந்த மனுஷனுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாதுன்னு சொல்றோமோ இல்லையா? பகவான் பரம்பொருளுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. ஆனா பிறப்பு இறப்பு இல்லைன்றதுக்கு ஏற்ற மாதிரி அவர் பிறக்கவும் இல்லை சாகவும் இல்லை. எங்கேயும் எந்த ஒரு இடத்துலயும் ஒரு பிறந்ததாகவும் சரித்திரம் கிடையாது. எந்த ஒரு சரித்திரத்திலயும் ஒரு இறந்ததாகவும் கிடையாது. வந்தால் மறைஞ்சு போயிட்டான். நம்ம சாதாரண டிராமாவில் பார்க்கலாம். ஏதோ ஒருத்தர் போனார் 7 மணிக்கு டிராமா 6:55 வரைக்கும் நம்ம பேசிட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தா அடுத்த சீன்ல அவர் அங்க இருப்பார், ஏதோ ஒரு வேஷத்தை போட்டுருப்பார். அவர் 8:30 மணிக்கு டிராமா முடிய போறது 8:25 அவர் கிளம்பி வெளில வந்து நம்ம பக்கத்துல உட்காந்து டிராமா பார்த்துட்டு இருப்பார். அது மாதிரி இந்த பரமேஸ்வரன் என்ன பண்றாராம், எப்ப எது தேவையோ அப்ப அந்த ஒரு வேஷத்தை போட்டு அந்தந்த ஊருக்கு போயிட்டு அந்த பக்தாவோட விளையாடிட்டு அது முடிஞ்சா திரும்பி மறுபடியும் சிவனேன்னு அவருடைய இடத்துக்கு போயிடுறார். சோ சிவனாலேயே சிவனேன்னு இருக்க முடியாதனால்தான் அவரால் செய்யப்பட்ட பல லீலைகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல ஒரு லீலை தான் இந்த சிவானந்த லகரி. இந்த ஆனந்த வெள்ளத்தை நம்ம அள்ளி பருகிறதுக்காக கொடுத்தாரு. அதுவும் ஒரு லீலை தான். அவர் என்ன பண்ணார், பக்தி மூலமா வரணுங்கிறியா வச்சுக்கோ, இல்ல வேதாந்த மூலமா வரணுங்கிறியா அதுக்கு வச்சுக்கோ அப்படின்னா எல்கேஜில இருந்து PhD வரைக்கும் அப்படியே அள்ளி சரளமா ரொம்ப ஒரு தயால குணத்தோட ஒரு கிருப்பையோடு அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு. அதுல இது பக்தி பூர்வமாகவும் இதை சொல்ல முடியும், இதுலயே வேதாந்த பரமாவும் சிவாந்தலகரையே சொல்ல முடியும். அந்த மாதிரி சில கிரந்தங்கள் பண்ணிருக்கார். இன்னும் சில பேர் சொல்லணும்னா பெரிய மகா பண்டிதாலாம் அவன் என்ன பண்ணுவான்னா பக்தி பூர்வமா இருக்கிறதையே வேதாந்த பரமாவும் சொல்லக்கூடிய அளவுக்கு அவளால முடியும்ன்றத நம்ம நிறைய கேட்டிருக்கோம். இதுல நம்ம இங்கே பக்தி மாத்திரம் இதுவா பார்த்துன்னு போறதுன்னு இதுல வேதாந்தம் இல்லையான்னு இல்லை, நம்ம இந்த இதுல எடுத்துக்கல, வேதாந்தத்தை எடுத்துக்காத பக்தி மாத்திரம் டச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோன்றதுல இன்னைக்கு எடுத்துக்கூடிய ஸ்லோகம் என்ன சொல்றார். முதல்ல ஸ்லோகத்தை பார்ப்போம். ஸ்லோகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேல நம்ம விரிவாக அதை பார்க்கலாம். ஸ்மிருதௌ சாஸ்திரே வைத்யே சகுன கவிதா கான பணிதோ புராணே மந்த்ரே வா ஸ்துதி நடன ஹாஸ்யேஷ்வ சதுரக கதம் ராஜ்ஞாம் பிரீதிஹி பவதி மயி கோஹம் பசுபதே பசும் மாம் சர்வஜ்ஞ பிரதித கிருபயா பாலய விபோ. கிருபயா பாலய பிரபோ அப்படின்னு முடிக்கிற அந்த ஸ்லோகத்தை. ஸ்மிருதௌ சாஸ்திரே வைத்யே சகுன கவிதா கான பணிதௌ புராணே மந்த்ரேவா ஸ்துதி நடன ஹாஸ்யேஷு அச்சதுரஹ கதம் ராஜ்ஞாம் பிரீதிஹி பவதி மயி கோஹம் பசுபதே பசும் மாம் சர்வஜ்ஞ பதித கிருபயா பாலய விபோ. பிரதித பிரதித ரொம்ப புகழ் பெற்றவரே, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரக்யாத் யாருக்குமே கிடையாது இல்லையா? அப்பேற்பட்டவர் அவரை பார்த்து சொல்றார், கிருபையா பாலய, உன்னுடைய கருணையினால நீ என்ன காப்பாற்ற வேண்டும். விபோ, விபோன்னு நல்ல குணங்கள் நிறைந்தவர். விபு அப்படின்னாக்க வைபவம் நிறைந்தவர். அவருக்கு சிவனுக்கு எத்தனையோ வைபவங்கள் உண்டு இல்லையா? ஒரு கோயில்ல ஒரு விதமா நம்ம ஆராதனைகள் பண்றோம், அபிஷேகங்கள் எல்லாம் பண்றோம், சுவாமிக்கு ஊர்வலங்கள் புறப்பாடு நடக்கிறது, 6 கால பூஜைகள்லாம் நடக்கும். இப்படி பலவிதமான வைபவங்களுக்கு அவர் உண்டு. இந்த வைபவங்கள்லாம் யாருக்கு உண்டு? அவன் விபு அப்படின்னு சொல்றான். பிரபு சொல்ற மாதிரி விபு அப்படின்னு சொல்றான். இந்த விபு பார்த்து கேட்கிறார், என்ன நீ கிருப்பையா காப்பாற்றணும். எப்பவுமே நம்ம ஒருத்தட்ட அதை ஒண்ணு கேட்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அது ஊடகமா தான் கேட்போம். பிளைனா நம்ம யாருமே கேட்கறது இல்லை, பகவான்கிட்ட கூட பிளைனா கேட்கறது இல்லை. சில பேர் சொல்லுவா பகவான்கிட்ட கூட நம்ம கேட்கப்படாதுன்னா நமக்கு என்ன வேணுங்கிறது அவனுக்கே தெரியுமே இல்லையா?
அழும் குழந்தைக்கு என்ன வேணும்? பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் அபிராமி பட்டர் சொல்றாரு. அந்த அழற குழந்தைய பார்த்தோன்னா அம்மாக்கு அதுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு உடனே பால் கொடுக்குறா இல்லையா? இல்லையா? சாதாரண சொல்ற குழந்தை அழறதுன்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா அந்த அம்மாவுக்கு அது எதனால அழறதுன்னு தெரியும். குழந்தைக்கு பசிக்கிறது ஒண்ணு பாலை கூட அப்படிங்க ஹாலில் உட்காந்து சொல்லுவாளாம். ஆனா அந்த அம்மாக்கு தெரியும் அது பசிக்கிறதுனால அழறதா, தூக்கம் இல்லாதனால அழறதா, இல்ல அரை தூக்கத்துல எழுந்து அழறதா, இல்ல ஒரு கனவு கண்டுட்டு அதனால அழறதா, இல்ல பூச்சிக்கு கடிச்சுட்டு அதனால அழறதா, இல்ல உடம்பு சுகப்படாத அழுது, வயிற்று வலி வந்துருக்குன்னு அழறதா, இல்ல எறும்பு கடிச்சு விட்டா, என்ன துணி நனைஞ்சு போச்சு மாத்தணும்னு அழறதா. இப்படி பலவிதமான காரணம் அந்த குழந்தை அழுது இல்லையோ. அது மாதிரி நாமளும் பகவானை பார்த்து அழறோம். ஏதோ ஒண்ணு வேணும்னு கேட்டு அழறோம் இல்லையோ. நமக்கு எப்ப குறை இல்லை சொல்லு, குறை இல்லாத உலகத்திலே கிடையாது. ஏதோ ஒரு குறை இருக்கும். 10 இருந்ததுன்னா 15 இல்லையே அப்படின்னு ஒரு குறை இருக்கும். ஏதோ குறை இல்லாத மனுஷன் உலகத்துல பார்க்கவே முடியாது. அந்த குறை இல்லைன்னு நிலை வந்தா நாமளே பாதி தெய்வத்துக்கிட்ட போயிடுவோம். ஏதோ ஒரு குறை இருக்கு, அந்த குறைக்காக நம்ம அழுறோம். அந்த அழும்போது ஒரு சாதாரண அம்மாவே அந்த குழந்தையுடைய அழுகையை பார்த்து என்னன்னு தேடி கொடுக்குறாளே, அதான் நமக்கு என்ன தேவையோ அந்த பகவான் கொடுக்க மாட்டானோ, கொடுப்பான். ஆனா கூட இவர் என்ன சொல்றாருன்னா, ஏதோ கேட்க போறாரு. என்ன கேட்க போறாரு? என்ன கருணையோட காப்பாத்து. சாதாரணமா பகவான் எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவன், அவனை போய் ஏன் என்ன கருணையோட காப்பாத்துன்னு கேட்கணும்? நீங்க இந்த உபகாரம் பண்ணும் ஏதாவது. அப்ப எப்ப கேட்போம்? ஏதோ நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தாதான் கேட்போம். இவா கிட்ட போனா நமக்கு காரியம் ஆகுமா ஆகாதா, அவ நமக்கு செய்வாளா, செய்ய மாட்டான்னா எப்படி செய்ய, ஏன் செய்ய மாட்டா, செய்வான்னு எந்த அளவுக்கு செய்வா, பரிபூர்ண மனசோட செய்வாளா இல்ல ஒரு ரிசர்வேஷனோட, இப்படி நமக்கு சந்தேகம் வரும்போது தான் அவருக்கு எதுக்கு கேட்போமே, இதை நீங்க செய்யறா. அது மாதிரி இவர் என்ன கேட்க போறாருனாக்கா, எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது, அப்படி தகுதி இல்லாத எனக்கு நீ எனக்கு உபகாரம் பண்ணும். சரி, லோகத்துல எத்தனையோ பேர் இருக்கா, எல்லாரையும் கேட்கப்படாதோ. உபகாரம் பண்ணும் நேரு போய் பகவானே எதுக்கு கேட்கணும் இல்லையா? ஒருத்தர் போய் யாரையா ஒருத்தரை கேட்கலாமே. அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, இந்த கலி யுகத்துல அப்பவே அவர் பாருங்க, இவர் 2000 வருஷம் கழிச்சு எப்படிலாம் இருக்க போறதுங்கிறது அப்பவே யோசனை பண்ணியிருக்காரு. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவரோ 1000 வருஷம் அது நமக்கு வேண்டாம், ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆதிசங்கருக்கு பிற்காலத்துல எப்படிலாம் உலகம் இருக்க போறது, அந்த உலகத்துல எப்படிலாம் இருந்தாதான் குறைக்க முடியும் அப்படின்றத ஒரு சூச்சகமா காமிச்சு, இதெல்லாம் எனக்கு தெரியாதப்பாங்கிறது. என்னென்ன வேணுமா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பமே ஸ்மிருதி, மனுஸ்மிருதி போன்ற தர்மசாஸ்திர நூல்கள். ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் பவாமி நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். இதோடைய கருணை ஆலயமா கூடிய அவர் தனக்கு ஸ்மிருதியே தெரியாதுங்கிறது எப்படி சொல்ல போறாங்க. ஸ்மிருதோ சாஸ்திரங்கள்ல எனக்கு ஏதாவது தர்மசாஸ்திரங்கள் ஏதாவது எனக்கு ஒரு ஞானம் உண்டான கிடையாது, அது வித்வத்துவம் உண்டான கிடையாது, அதை பத்தி அதை கரை கண்டிருக்கேன்னா கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, சாஸ்திரங்கள் தெரிஞ்சா 4 பேர் சொல்லலாம். சாஸ்திரங்கள் எதுவானாலும் சந்தேகத்தை கேட்பான். சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்பான் இல்லையா? லௌகீகத்துல பல விஷயங்கள் நமக்கு இப்படி செய்யலாமா செய்யக்கூடாது சந்தேகம் வரும்போது, சாஸ்திரஞானா இருக்கிற போது இப்படி செய்யலாம், இது செஞ்சா உத்தமம், இது செஞ்சா மத்தியமம், இது செஞ்சா அதமம் அப்படி சொல்லித்தர. சில சமயத்தில் இப்படிதான் செய்ய வேண்டியிருக்கு, செய்யக்கூடாது, ஆனாலும் சில சமயத்தில் செய்ய வேண்டிய நிர்பந்தங்கள் வரும்போது அதுக்கு பிராயச்சித்தங்கள் என்னன்னு சொல்லி இதெல்லாம் சாஸ்திரத்துல பிரமாணங்களோட நமக்கு பெரியவாள்லாம் சொல்லி வச்சிருக்காரு. இதுல ஏதாவது தெரியுமான்னு எனக்கு தெரியாது. சரி, சாஸ்திரம் தான் தெரியாது, ஸ்மிருதியே சாஸ்திரம் தெரியாது, வைத்தியம் தெரியுமா? வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டா இன்னைக்கு பண்ற வைத்தியம் சிகிச்சைகள்லாம் எத்தனையோ வைத்தியங்கள் இருக்கு. இன்னைக்கு அலோபதிங்கிறோம், ஆயுர்வேதிக்ங்கிறோம், ஹோமியோபதிங்கிறோம், சித்தாங்கிறோம். எங்க வாத்தியார் வேடிக்கை சொல்வார், ரொம்ப கட்டப்பட்டாலும் ஒருத்தர் என்ன பண்ணலான்னு, அலோபதி ட்ரை பண்ணலா பண்ணு, ஹோமியோபதி ட்ரை பண்ணலா பண்ணு, ஒண்ணுதான் சார் ட்ரை பண்ணல, என்ன வெங்கடாஜலபதி தான் ட்ரை பண்ணல, நேரம் அதுக்கு தான் அடுத்த வாரம் போலான்னு இருக்கு, அவன் தான் காப்பாற்றணும். சோ இது எந்த பத்தியும் பிரயோஜனம் இல்லாத போதுதான் வெங்கடாஜலபதி நினைக்கிறோம் இல்லையா? அப்படி வைத்தியம் தெரிஞ்சதுன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். சில பேருக்கு அலோபதி ஒத்துக்காதுன்னா என்ன பண்ணலாம்னா, நீங்க ஆயுர்வேதிக் ட்ரை பண்ணுங்களேன், இல்ல ஆயுர்வேதிக் ஒத்துக்கான ஹோமியோபதியில ட்ரை பண்ணி மாத்தி மாத்தி சொல்லலாம். இதுக்கு இந்த வைத்திய சாஸ்திரங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். இது முழுக்க முழுக்க ரொம்ப நன்னா தெரிஞ்சுண்டு, அது தெரிஞ்சாமத்தான் நோய் நாடி நோய் முதல் நாடி அதன் வாய் நாடி வாய்ப்ப செயல். வள்ளுவர் அவர் சொல்லாதே கிடையாது. வள்ளுவர் நோய் நாடி, அது என்ன நோய் தெரிஞ்சுக்கணும். இவாளுக்கு ஒரு வியாதினா என்னத்தினால வந்து நோய் நாடி, நோய் முதல் நாடி, அதுல ரூட் என்ன ரூட் காஸ். இப்ப வயிற்று வலி அப்படின்னு சொன்னாக்க சாதாரண எந்த மருந்தாலும் கொடுக்க முடியாது, தலைவலின்னு எந்த மருந்தாலும் கொடுக்க முடியாது. சில டாக்டர்ஸ் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ண, சாதாரண தலைவர் தான் ஒரு மாத்திரை ஆரம்பிச்சு அப்படியே மேல மேல போய் இதுக்கு சரியாகல இதுக்கு சரியாகல, கடைசியில மைக்ரேனா இருக்கலாம். சில பேர் மேல இருந்து கீழே வருவாங்க, இது பெரிய மைக்ரேனா இருக்கலாம் அப்படின்னு அப்படி கடைசியில் அப்படி வந்து கடைசியில் சின்ன ஆஸ்ட்ரோல பாதி கொடுத்தோன்னு சரியா. இதுக்கு வந்து நோய் முதல் நாடி, அது எதனால வந்ததுன்னு தெரிஞ்சா சரியான மாத்திரை நம்ம கொடுத்துட முடியும். எதனால இந்த தலைவலியோ வயிற்று வலியோ வந்ததுன்னு தெரியாத வரைக்கும் அப்ளிகேஷன் ஆஃப் மெடிசன் வில் பி a ப்ராப்ளம் இல்லையா? சில பேருக்கு சில மருந்து அலர்ஜிக்கா இருக்கும்.
ஊருக்கெல்லாம் ஒத்துக்கிறது இவாளுக்கு ஒத்துக்கல, இவாளுக்கு அந்த மருந்து ஒத்துக்கல. அப்ப என்ன பண்ணும், எந்த மருந்து ஒத்துக்கும்? அதுதான் கல்ச்சர் எல்லாம் பண்றாங்க, பிளட் கல்ச்சர் எல்லாம் பண்றப்ப அது அந்த காலத்தையே சொல்றாரு. எல்லா சாஸ்திரங்களையும் 1.25 லைன்ல திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நிறைய நாளடியால எல்லாரும் சொல்லிருக்கா. சோ நோய் முதல் நாடி, அதுக்கப்புறம் அதன் வாய் நாடி. வாய் நாடி முதல்ல அதோட காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அடுத்த ரூட். சாதாரண நம்ம மெடிசன்ல கூட என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் டயக்னோசிஸ்ங்கிறோம், அடுத்தது அரெஸ்ட் பண்றோம். இந்த வியாதி இனிமேல் மேற்கொண்டு போகாத ஒரு அரெஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எராடிகேஷன், இருக்கிற வியாதியை எடுத்துடணும். அப்புறம் 3வது ப்ரிவென்ஷன், பின்னாடி திருப்பி வராது. 4 ஸ்டேஜில் தான் வைத்தியம் பண்றோம். இதுக்கு இந்த எல்லா சாஸ்திரமும் படிக்கணும். அந்த காலத்துல என்ன சாஸ்திரம் வைத்தியத்துக்கு இருந்து ஆயுர்வேதம் ஒண்ணுதான் இருந்ததா நமக்கு தெரியுது. அப்புறம் சித்தா இருந்திருக்கு. சித்தர்கள்லாம் நிறைய பாடல்கள் எழுதி வச்சிருக்காங்க. அந்த பாடல்கள்லாம் மேலெழுந்த வரியா பார்க்கும்போது இது வேடிக்கையாக கூட இருக்கும். இவ்வளவுதானா இதுல என்ன அப்படின்னு ஒரு சித்தர் வந்து வைத்தியம் சொல்றாரு பாருங்க. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, இங்கா சுமந்திருப்பார் இச்சரக்கை மங்காது சீரகத்தை தருவேரில் வேண்டேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரே. ஒரு சித்தர் என்ன பண்ணார், ஒரு செட்டியார் கடைக்கு போனார். ஏரகம் திருவேரகம் வந்து சுவாமிமலை திருவேரகம். அங்க போனார், ஒரு கடைக்கு போனார். கடைக்கு போயிட்டு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டார். பெருங்காயம் இருக்கு, எனக்கு வேண்டான்ட்டு. வெங்காயம் இருக்குன்னு வேண்டாம், சுக்கு அதுவும் வேண்டாம், என்ன வேணும், ஜீரகம் வேணும். ஜீரகம் இன்னைக்கு இல்ல. சாதாரண செட்டியார் கடைக்கு போய் கேட்டா அரிசி இருக்கான்னு, இல்ல பருப்பு வாங்கலாம் சார், இல்லன்னு சொல்ல மாட்டான். அவ வாயில் இல்லன்னு வரக்கூடாது. உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு வேணா 2 கிலோ வாங்கிக்கலாம், நேற்று தான் ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கும். அதுல நம்ம புரிஞ்சுக்கணும் உளுத்தம்பருப்பு இல்ல. இவர் போன உடனே என்ன சொன்னாருன்னா, வெங்காயம் இருக்கு சுக்கு இருக்குன்னா இவருக்கு இதெல்லாம் வேண்டாம், ஜீரகம் இருக்கான்னு இல்ல. உடனே ஒரு பாட்டு எழுதிட்டார். மேல இருந்து வரியா பாக்கச்ச ஏதோ பலசர கடையில போய் ஒரு ஏதோ சித்தர் இருக்கு, வேற வேலை வெட்டி இல்லாத போய் ஏதோ கேட்ட மாதிரி, அதுக்கு அவ வந்து ஏதோ கொடுத்த மாதிரி சும்மா இருக்கு. ஆனா அப்படி இல்ல. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, வெங்காயம் சுக்கு வெந்தயம் கூட என்ன ஆகுதுன்னு, இங்கா சுமந்திருப்பார் இச்சரக்கு. இங்கே யார் இந்த சரக்கு நீ கொடுக்குறா சுமந்துட்டு போறது, மங்காது ஜீரகத்தை தருவீரல் வேண்டேன் பெருங்காயம். சீரகம் கொடுத்து உனக்கு பெருங்காயம் கூட வேண்டாம், ஏரகத்து செட்டியாரு, திருவேரகத்துல வாழக்கூடிய செட்டியாரு. நான் இதுக்கு இது அர்த்தம் இல்லையா, இந்த அர்த்தத்தை கரெக்டா கேட்கணும். கிவாஜான்னு இருந்தார். அவர் தான் இதுக்கெல்லாம் முன்னோடி. அவர் ரொம்ப ஹாஸ்யமாவும் சொல்லுவார். அவரை மிஞ்சி ஒண்ணும் கிடையாது. அபிராமிந்தாதிக்குன்னு அவர் தான் எது எடுத்தாலும் அவ சொல்லாததே கிடையாது. நம்ம அதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் சொல்றோம். அவர் என்ன அர்த்தம் சொல்றாருனாக்க, வெங்காயம் சுக்கானால், வெங்காயம் வெம்மையாக இருக்கக்கூடிய பல 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 அழகா போஷிச்சு வளர்த்துக்கிற மூலியம் இருக்கு. என்னென்னலாமோ பண்ணி இந்த ஜோடனை பண்ணி இந்த உடம்ப வந்து பாதுகாத்து வச்சுக்கோமே. இந்த வெம்மையான காயம் சுக்கு ஆனால் சுருங்கி போச்சு. ஒரு நாளைக்கு வயசாக அப்படித்தான் ஆயிடுறது இல்லையா, அப்படி சுருங்கி போச்சுன்னு ஒண்ணுக்கு பிரயோஜனம் ஆகும்போது சுக்கு ஆனால் வெந்தயத்தால் ஆவது, வெந்து அயத்தால் ஆவது என்னன்னு. வெந்து ஒரு நாள் கொண்டு போய் அங்க அது ஒரு இடத்துல திருமூலர் சொல்ல போறோம். இப்ப இது மாதிரி பாக்கலாம். வெந்து அங்க பெசனைகளை கொண்டு போய் வச்சோடனே வெந்து அயத்தால் ஆவது சாம்பலா போயிடுது. அந்த சாம்பலா என்ன பிரச்சனை, அதை கூட கழிச்சு வந்துடுறோம் இல்லையா, அது கூட நம்ம எதுவும் எடுத்துன்னு வருது இல்ல. இந்த வெந்து அயத்தால் ஆவது, வெந்து சாம்பலாகி இதனால என்ன பிரயோஜனம், இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை. இந்த உடம்பை காரணா பிரயோஜனம் இல்லாத சாம்பலா போய் கரைஞ்சு போறது. இங்கு யார் சுமந்திருப்பார், இந்த உடம்பை யார் யார் சுமந்திருப்பார், பயிற்சிக்காரங்களா இருக்கீங்களே, என்ன வேண்டும் அப்படின்னாரு. மங்காது, மங்காதுனாக்க என்றைக்குமே குறையாத அந்த ஜீவன் ஒளி, ஜீவ ஒளியானது குறையாது இருக்கக்கூடிய சீர் அகத்தை தெருவில். தமிழ்ல ஜா கிடையாது, ஷா தான் சொல்லுவாங்க. ஜானைக்கு ஷானைக்குன்னு இருக்கும். ஜான்னு ஒருத்தர் ஷாவோ ஜாவோ ஒரு பெரிய கவர்னர், அவரோட தமிழ்ல ஷாவே வருகன்னு எழுதிட்டான். உடனே அப்ஜெக்ட் பண்ணா எல்லாரும், இதை நீங்க தமிழ்ல போட்டு எழுதிங்க அர்த்தமே வேற மாதிரி படுமா, பேர் வேற என்ன. சில எழுத்துக்கள் அந்த பாஷைக்குள்ள எழுத்துக்களை நம்ம வந்து மாற்றக்கூடாது, அப்படிதான் யூஸ் பண்ணணும். இங்க சீர் அகத்தை, சீரகம்ன்றது சீர் அகத்தை தருவியல். சீரான மங்காத ஒளியோட கூடிய அந்த அகத்தை, இந்த மனசை எனக்கு தருவேன், ஹிருதயத்தை தருவேனானால் வேண்டேன் பெருங்காயம். இந்த பெருங்காயம், இந்த உடம்பு இருக்க பல்கி உடம்பு இருக்க, இது வேண்டேன். ஏர் அகத்து செட்டியாரன். ஏரகம்ங்கிறது சுவாமிமலை. செட்டியார், செட்டியாக தான் வள வியாபாரம், வளச்செட்டின்னு சொல்லுவா. இப்ப கூட நம்ம பாக்குறோம், வளகாப்பனா வாட்டு தான் நம்ம வளையெல்லாம் வாங்கி போறோம் இல்லையா. இது மாதிரி குறத்தியா போய் முருகனே வள்ளிக்கு வந்து வளையெல்லாம் போட்டு விட்டாராம். அதனால அவருக்கு வந்து வளச்செட்டின்னு பேர். முருகனை ஏரகத்து செட்டியாரு வேண்டேன் பெருங்காயம். இந்த பெரிய காயம் வேண்டான்னா, ஆனா இந்த பெருங்காயம் நமக்கு வேண்டிருக்கு. அதுக்கு சுக்கு மிளகெல்லாம் விட்டுட்டோம், வேற எதையோ வாங்கி டேப்லெட்டா நம்ம போட்டு இந்த உடம்பெல்லாம் பாத்துக்கிறோம். இதுக்கு ஒரு வைத்தியம் தெரிஞ்சுக்கணும். அந்த வைத்திய மாதிரிவான தெரியாது. சரி, வேற என்ன சார் தெரியும்? சகுனம். சகுனம் அப்படிங்கிறது வந்து நம்ம பெரியவா கேட்ப, இது பண்ணலாமா பண்ணக்கூடாதான், இது பண்ணக்கூடாது இது பண்ணலாம், சகுனங்களை பார்த்து சொல்றது சகுனம்னு சொல்லுவா. எடுத்துக்கலாம். இப்ப பூனை குறுக்க வந்து ஆகாதுங்க,
பூனையும் ஆத்துல இருந்து கேட்டுன்னு வந்திருக்கலாம் இல்லையா, நான் எதிர்க்க ஒரு மனுஷன் வந்தா போலாமா போக வேண்டாமா, அதுவும் கேட்டுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பூனை நம்மளை பார்த்து திரும்பி போயிடும். நிறைய இடத்துல பார்க்கலாம், ஒரு பூனை வந்துட்டே இருக்கும், பாதி வந்துட்டு திரும்பி போயிடுறது. நீங்க ரெண்டு விதமா அதை எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ்ல பாதி பால் இருக்குன்னா பாதி கிளாஸ் காலியா இருக்குன்னு சொல்லலாம், பாதி கிளாஸ் பால் இருக்குன்னு சொல்லலாம். இது மாதிரி இந்த பூனை வந்துட்டு நம்ம பார்த்து பயந்து போயிடுதுன்னு சொல்லலாம், அதுக்கு வழி விட்டுட்டு போயிடுதுன்னு சொல்லலாம், இல்ல நம்ம போன சகுனத்தடன்னு சேர்ந்து போயிடுதுன்னு சொல்லலாம். இப்ப இது மாதிரி சகுனங்கள் தெரியணும். காக்கா வந்து இடது பக்கத்துல இருந்து போலாம், வலது பக்கத்துல இருந்து போக கூடாது. இதுக்கெல்லாம் ஏதோ காரணங்கள் இருக்கு. இப்படி ஏன் போக கூடாது, நமக்கு இந்த சாஸ்திரம் தெரியாதனால நமக்கு ஒரு வியப்பா இருக்க தவிர இந்த சகுனங்களுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்கு, அதுவா தெரியுமான்னா தெரியாது. இதெல்லாம் எப்படிலாம் உலகத்துல பிழைப்பாங்கிறது சொல்றாரு. இது எனக்கு சாஸ்திரம் தெரியும் சொல்லி சில பேர் மிஸ்கைட் பண்ணுவாளாம், எனக்கு வைத்தியம் தெரியும் சொல்லிட்டு சில பேர் மிஸ்கைட் பண்ணுவான். இப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா. இப்படி எல்லாம் பண்ணாதான் ராஜ தர்பார்ல ஓடுங்க. அன்னைக்கு ராஜ தர்பார், இன்னைக்கு வேற. இதுல எல்லாம் நமக்கு காரணம் இல்லாத ஒரு காரியங்கள் ஓடணும் அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு இதெல்லாம் தேவை. இதுல எனக்கு எதுவுமே தெரியாது பின்னாடி சொல்ல போறார். வைத்திய நூல்கள் தெரியாது, சகுனம்னா தெரியாது. கவித்துவம், இந்த கவித்துவம் பாட்டு பாடு. அந்த காலத்துல புலவர்கள் தான் பாடின்றதா. ஒரு சில புலவர்களை தான் ராஜாக்கள் வந்து ஆசிரியச்சிருந்தா. ஒரு கம்ப நாட்டாழ்வார் மாதிரி, ஒட்டக்கூத்தர் மாதிரி, ஒரு புகழேந்தி மாதிரி, இப்படி சில பேர் தான். மிச்ச எல்லாரும் வந்து யாருக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்தா என்ன தருவா அப்படின்னு போயிட்டு இருந்தவா தான். எதையாவது கவிதை எழுதுன்னு போய் தப்போ தவறோ எழுதி காமிச்சு இப்படி ஒருத்தர் பண்ணார். திடீர்னு போய் கம்பர்லாம் பெரிய ஆளா இருக்காரு, நம்ம ஏன் சம்பாதிக்க கூடாது பாட்டு எழுதி அப்படி ஒருத்தன் கிளம்பிட்டான். அவன் போனா வாசல்ல போனா என்ன பாட்டு எழுதுன்னு தெரியல. ரெண்டு குழந்தைகள் வந்து ஒரு மரபாச்சி பொம்மையை வச்சிருந்து மண்ணை வாயில ஊட்டிட்டு இருந்தான். பார்த்தா அதை பார்த்தோம் ஒரு கவிதை வந்துடுச்சு. ஏன்னா பக்கத்து வீடு கம்பர் வீடாம். கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவி பாடும். இதை பார்த்தோன்னா மண்ணுண்ணி மாப்பிள்ளையே. ஏன்னா ரெண்டு பொம்மை இருந்தது, ஒண்ணு மாப்பிள்ளை ஒரு பொண்ணா. அதுக்கு வந்து சாப்பாடு போடுறாரு, கல்யாணம் ஆச்சு, குழந்தை கல்யாணம் பண்ணி அதுக்கு சாப்பாடு போடுற மண்ணுண்ணி மாப்பிள்ளையே. சரி, முதல்ல அடி எடுத்துட்டான். அடுத்தது போனா ஒரு காக்கா கத்தின்னு இருந்து காவிரையேன்னா, இந்த பக்கம் போனா ஒரு குயில் கத்தின்னு இருந்து கூவிரையேன்னு. சரி, பார்த்தா அப்புறம் பாழடைஞ்ச கோவில் வழியா போயிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பெருச்சாலி ஒண்ணு ஓடுச்சு. உங்க அப்பன் கோவில் பெருச்சாலின்னு. ஏன்னா அந்த பெருச்சாலி உள்ள அந்த கோவில் எல்லாம் வந்து பாழ்படி எடுத்து அந்த அர்ச்சகரோட பிள்ளை போயிட்டு உங்க அப்பன் இருக்கக்கூடிய இந்த கோவில் பெருச்சாலி இருக்குன்னா இப்படி ஏதோ கண்ணாபனா எடுத்தோம். கண்ணா தின்னா மண்ணா தென்னான்னு கேட்டாங்கன்னா பாட்டு கண்ணாபுனான்னு இருக்கேன். இல்லையே மண்ணா அப்படின்னா மண்ணனை பத்தி எழுதியிருக்கேன். தென்னானா மண்ணா தென்னா ரைம் எதுகை மோனைக்கா எடுத்தேன். சோழரங்க பெருமானு கோபுரம் தெரிஞ்சது. ரங்கநாத பெருமாளை பார்த்தான், பெருமாளை விட்டுட்டு எழுதலாமோ பார்த்தா அது எழுத்தான். சோழரங்க பெருமானு எழுத்தான். வேற கம்ப நாட்டாக இருக்கிறவடைய அந்த அரண்மனைக்கு போனா சோழராஜா இருந்தார். மண்ணா பாட்டு எழுதியிருக்கேன், பாடு பாடுனா எல்லாரும் சிரிக்கலாம். இந்த மாதிரி பாட்டு எழுதினா யாரும் தான் சிரிக்க மாட்டான். நம்ம நல்லா எழுதினாலே அதுல எங்கேயோ ஒரு மிஸ்டேக் வந்து விடுறது. வித்வான்கள்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதுக்கு நம்ம 108 ஒரு வியாக்கரணங்கள்ல இருந்து அதுல இருந்து இதுல இருந்து சொல்லி இதுக்கு பிரமாணங்கள் அவெல்லாம் அப்படி எழுதியிருக்காள். அவ பெரியவா பண்ண ஆஷம், நீ பண்ணா தப்புன்னுவா. இதுக்கு இத்தனையும் மீறி வரணும் போல எப்போ கம்பர் அங்க இருந்தார். எதுக்கு சிரிக்கள் நல்லா தானே எழுதிருக்கான் அவனை பத்தி, இதை விட நான் கூட நல்லா எழுத முடியாதுங்க. உடனே அதுக்கு அர்த்தம் சொல்ற கவித்துவத்துக்காக இந்த மாதிரி கவித்துவம் தெரியணுங்கிற என்ன சொல்றாருனாக்க மண் உண்ணி மா பிள்ளையேன்னு. மண் உண்ணினா மண்ணை உண்டவன் யாருன்னா கிருஷ்ணன். அவன் யாருன்னா மா பிள்ளை. அவன் சின்னவனா வாமனா போனா மகாபலி கிட்ட 3 அடி மண் எடுக்கும் போது மா பெரிய ஆளாயிட்டான், மா பிள்ளையாட்டான். சின்ன பிள்ளையா இருந்தவன் மா பிள்ளையாட்டான். மண்ணுண்ணி மா பிள்ளை அவன் போல நீ ராஜா பார்த்து அது மாதிரி திருவிக்கிரமாவதாரத்துல எப்படி வசந்து இருக்கானோ அது மாதிரி சின்னவனா பாக்குறது இருந்தா கூட ராஜா குலோத்துங்க ராஜா நீ அவ்வளவு பெரியவன். ஓஹோ, இவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கா. காவிரையே கூவிரையே. கா இறையேன்னா எல்லோரையும் காப்பாற்றக்கூடிய இறையே தலைவனே. கூவிரையே அப்படின்னு. கூவிரையேன்னாக்க தினமும் நீ இறைவனிடம் போய் இவாளெல்லாம் காப்பாத்து நீ கூவுகிறாய். பகவான்கிட்ட போய் தினம் முறையிடுற நீ. உன் அப்பன் கோவில் பெருச்சாலி. அப்பா கோவில்ல பெருச்சாலிக்கு இந்த ராஜாக்கு என்ன சம்பந்தம்? உன் அப்பன் உன்னுடைய தந்தை இருக்கான இவனுடைய சோழராஜாவுடைய அப்பா, உன் அப்பன் கோ, அவனு பெரிய ராஜா. அவனுடைய கோ இருக்கானே அவன் வில் பெருசாலி. கோ வில் பெருசாலி. அந்த பெரிய வில்ல வச்சுட்டு உலகம் முழுக்க ஆண்டுண்டு வந்தான். அவனுக்கு இணையான ஒரு சக்கரவர்த்தி யாருமே அவன் வம்சத்தில் நீ வந்தவன். கண்ணா கர்ணன், அந்த எரு கிடையாது தமிழ்ல. கர்ணாக்கு கண்ணா, நீ கர்ணன் போல கொடையாளி. மன்னான பெரிய மன்னனா இருக்கக்கூடிய பின் ஆ, உன்னை விட்டா வேற யாரு இருக்கா? பின் யார்? பின் ஆ, உன தவிர யாருமே கிடையாது. சோழரங்க பெருமானி, இந்த சோழ தேசத்துக்கெல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய பெருமானாக விளங்கக்கூடியவனே உனக்கு நமஸ்காரம் அவன் சொல்லிருக்கான். இதை போய் நீ குடுறான்ட்டான் ராஜா. அள்ளி கொடுன முதல்ல 10 ரூபா கொடுக்கலாம், கூட 2 சைபரா போட்டு கூட அவனுக்கு. இல்ல முதல் வெறும் சைபரா கொடுக்குதான், முன்னாடி 10 போட்டு 4 சைபரா போட்டு கூட அப்படி வரானா கொடுத்தான். அப்படி கவித்துவமா எனக்கு தெரியுமான்னு அதுவும் தெரியாது.
ஏதோ பொய் உள்ளதோ இல்லதோ பொய்யோ முக்காவாசி பார்த்தோன்னா கவிதைக்கு பொய் அழகுன்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. எதற்கு எதாவது அழகுன்னு சொல்லிட்டு வரும்போது அவரான உபகாரம் கவிதைக்கு பொய் அப்படின்னா கவிதை எல்லா கவிதையும் பொய்ன்ற மாதிரி ஆயிடும் இல்லையோ. ஆனா பொய்யையும் கவிதையாக சொல்லலாம்னு அர்த்தத்தை அவர் சொல்லிருக்காங்க. நம்ம எடுத்துட்டோம்னா அந்த பொய் எனக்கு சொல்ல வராதுன்ட்டார் ஆதிசங்கர். ஆதிசங்கர் எங்கேயாவது பொய் சொல்ற பாருங்க சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியமா கிடையாது. அவரால் பொய் சொல்ல முடியாது. ஏன்னா அவரே சத்தியத்துடைய ஒரு ரூபம் தானே. அவர் எப்படி பொய் சொல்ல முடியும்? இருக்கிறது தானே அவர் கொடுப்பாரு. அவர்கிட்ட இல்லையே. அவர்கிட்ட இல்லாது பெருமாளுக்கு ஒரு நாமாவளி ஒருத்தர் சேர்த்தாராம். மகா தரித்ராய நமஹான். பெருமாள் ராத்திரி கனவுல கேட்டார், என்ன போய் நீ பெரிய கவிதா ஒத்துக்கிற 108 நாமம் பண்ண ஒண்ணு குறையறதுக்குன்னு இப்படி ஆகுதுவா, 107 விட்டுருக்கலாமே, மகாதரித்ராய நமஹான் எழுதிப்பிட்டியான்னு. ஆமா உண்மைதானே எப்படி சொல்றேன்னா, எங்கிட்ட இல்லைன்னு இருக்கு, உங்ககிட்ட அந்த மாதிரி இருக்காது. உங்க எது கேட்டாலும் இருக்க இல்லைங்கிறது இல்லையே, நீ தரித்திரம் தானே. ஏதோ ஒண்ணு இல்லைன்னு தரித்திரம் தான். தரித்திரம்தான் இருக்காது, உங்ககிட்ட இல்லையே. இல்லைங்கிறது இருக்கா சொல்லு. உன்னால ஏதாவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதான் நீ தரித்திரம் தான். திரும்பி போயிட்டாராம். கவிதையில பொய் சொல்றாங்கிற அது ஒரு அழகுக்காக சொல்றது. கவிதைக்கு பொய் அழகுன்னு இப்படி பொய் சொல்லக்கூடிய கவிதைகள் வராது. சங்கீதம் வருமான்னு சங்கீதமும் வராது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. முதாகராத்த மோதகம் படிச்சு பாருங்க, லயம் அப்படியே ஃபுல்லா இருக்கும். அந்த ஆதி தாளத்துல ஒரு புது ஒரு நடை அவர் யூஸ் பண்ணிருப்பாரு. கரெக்டா அது ரொம்ப அழகா இருக்கு. முதாகராத்த மோதகம் முக்தி சாதகம் அதே மீட்டர்ல அப்படியே வந்துருக்கும். சங்கீதம் தெரியாத அப்படி எழுதியிருப்பாரு. அவர் சர்வஜனாச்சு. சர்வஜ பீட்டம் ஏற முடியுமோ அத்தனையும் சகல சாஸ்திரத்திலும் விற்பனரா இருந்தவர் தனக்கு ஒண்ணும் தெரியாது சொன்னா ஹம்பிள் பிரைட். அவரு எனக்கு சங்கீதமும் தெரியாது, கவிதையும் தெரியாது, சங்கீதமும் தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சா என்ன பிரயோஜனம்? மற்றவெல்லாம் சந்தோஷப்படுத்தலாமா? ஒருத்தர் மேல பாட்டு பாடலாம், இல்ல வேற எதையோ பத்தி அவளுக்கு பிரியமான உங்களுக்கு என்ன ராகம் பிடிக்காத பாடுறீங்களா, என்ன தாளத்துல பாடணும் பாடுறீங்களா, இப்ப ஏதாவது பண்ண அவளை சந்தோஷப்படுத்துது. இது எதுவுமே தெரியாது. அப்புறம் வேற என்ன? புராணி கதாகாரட்சம், புராணங்கள் எடுத்து சொல்றது, கதைகள் சொல்றது. புராணம் அப்படின்னு சொன்னா ரொம்ப பழமையானதுன்னு அர்த்தம். ரொம்ப பழமையான விஷயங்கள்லாம் நிறைய கருத்துக்கள்லாம் இருக்கும். நமக்கு தேவையான நீதிகள்லாம் நிறைய இருக்கும். இதிகாச புராணங்கள் இதெல்லாம் எடுத்து சொல்லலாம் அப்படின்னு அது ஏதோ தேர்ச்சி இருக்கணும் இல்லையா. ஒரு ஸ்ரீமத் பாகவத் பத்தி சொல்லணும், மகாபாரதத்தை சொல்லணும், ராமாயணத்தை பத்தி சொல்லணும்னா அதை பத்தி ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒரு மூல முடுக்கல கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரியலன்னு பிரயோஜனம் இல்லை. நுணுக்குமா 60 கேள்வி கேட்டா வச்சுக்கோம், நாளைக்கு பார்த்துன்னு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லக்கூடாது. கேட்ட உடனே எந்த இடத்துல டச் பண்ணி கேட்டாலும் சொல்லணும். அதாவது என்ன பண்ணார், மகாபெரிவாட்ட போய் ஒரு கார்டு ஒண்ணு கொடுத்தார். என்னது அப்படின்னு கேட்டாவா, நான் 500வது தடவையா ராம பட்டாபிஷேகம் சொல்ல போறேன். கார்டை பார்த்தா, நீ ராம பட்டாபிஷேகம் சொல்ல போறேன்னு எங்க போட்டிருக்கேன் கார்டுல? அதான் அவ்வளவு சின்னதா எழுதியிருக்காரு. அவர் பேரெல்லாம் பெருசா போட்டு எந்த ஆர்கனைசேஷன்ல பண்றான்னு போட்டு 500வது தடவை எல்லாம் போட்டு ராம பட்டாபிஷேகம் சின்னதா போட்டிருக்காரு. சித்த உட்காரு அப்படின்னாராம். சாதாரணமா பெரியவா ஏதோ அப்படியா அப்படின்னு பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டான்னா நமக்கு 9ல குருன்னு அர்த்தம். உட்காருன்னு சொன்னா அஷ்டமத்துல சனின்னு அர்த்தம். உட்காருன்னா யாருமே அவர்கிட்ட உட்காரத்துக்கு பயப்படுவா. அன்னைக்கு மாட்டின்னு அர்த்தம். இது என்ன பண்ண உட்காரு அப்படின்னார். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நிவர்த்தி பண்ணி, 500 தடவை பட்டாபிஷேகம் சொல்லியிருக்கேன், ஒரு சின்ன சந்தேகம் சொல்றியா? ராமன் பட்டாபிஷேகத்துக்காக உட்கார்ந்தாங்க ஒரு சிம்மாசனத்துல. அந்த சிம்மாசனத்து மேல ஒரு கொடை இருந்தது இல்லையா, அந்த கொடையில மேல துணியெல்லாம் இருந்தது. அதுல எத்தனை பேட்ச் ஒர்க் இருந்தது, அது ஒண்ணு என்ன கலர், எந்த கலருக்கு அப்புறம் எந்த கலர் இருந்தது, அதுல எத்தனை கம்பி இருந்தது, இதை பத்தி ஏதாவது வால்மீகி சொல்லியிருக்காரோ அப்படின்னா, உனக்கு தெரியுமாலாம் கேட்கல, வால்மீகி சொல்லியிருக்காரோ அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்றேன் சார், நீங்க ஒரு காலத்துல அப்படிலாம் இருந்தால இப்ப நிறுத்திட்டா அப்படின்னு ஒருத்தர் கேட்டான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். நிறுத்திட்டேன்னு சொன்னா முன்ன அப்படிலாம் இருந்தாருன்னு அர்த்தம், இல்லை அப்படின்னு சொன்னா இப்ப கண்டினியூ பண்ண அர்த்தம். 2 விதமும் பதில் சொல்ல முடியாது. இந்த மாதிரி சொல்லியிருக்காரோ, நான் இல்லைன்னு சொன்னா இவருக்கு தெரியாத அர்த்தம். சொல்லியிருக்காருன்னு சொன்னா சொல்லுவார். ரொம்ப தவிச்சு போய் அவர் என்ன பண்ணது இல்லை, கண்ணெல்லாம் ஜலமா போடுறது, எழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி, அது மட்டும் நான் பார்க்கல, பார்த்துட்டு வரல அப்படின்னா உடனே இவர் என்ன பண்ணார், உள்ள இந்த ராமாயணம், வால்மீகி ராமாயணம் அந்த புஸ்தகத்தை எடுத்துன்னு பட்டாபிஷேக சர்க்கத்தை கொடுவர்கிட்ட அதை பாரு சொல்லி இவர் அந்த இத்தனாவது இதுல இந்த ஸ்லோகத்தை பாரு, அது இருக்கா பாரு, நான் அர்த்தம் சொல்றேன் சரியா இருக்கான்னு பாரு, நான் எங்கேயா தப்பா சொன்னேன் நீ கரெக்ட் பண்ணு அப்படின்னு அவரை இந்த பௌராணிகரை சொல்றாராம். இவர் எத்தனையும் சொல்லி முடிச்சோன்னா அவர் வந்து மறுபடியும் இந்த வாட்டி நமஸ்காரம் பண்ணி, நான் இதை சொல்லலை அப்படின்னாராம். இந்த கார்டை நான் வித்ரா பண்ணிக்கிறேன், நான் சொல்லலை. ஏன்னா இன்னும் பல விஷயங்கள் எனக்கு தெரியாது இருக்கு. இதெல்லாம் தெரியாதே போய் 499 ராமபட்டாபிஷேகம் சொல்லி பிரயோஜனமே இல்லை. இது வந்து வெறும் கவுண்ட் தான்.
இல்லையா? இத்தனை பேர் வந்தா அப்படின்றதுல ஒரு ஒண்ணு பிரயோஜனமே இல்லை. அவர் தயானந்த சரஸ்வதி ரொம்ப அழகா ஒரு கதை சொல்லுவார். 2 பேர் சொர்க்கத்துக்கு போனான்னா ஒருத்தனுக்கு ஓகோன்னு எல்லா வசதியும் கொடுத்தாராம் அங்க சுவாமி, ஒருத்தனுக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்னா. ஏன்னா ஒருத்தர் பௌராணிகர், ஒருத்தர் ஆட்டோ டிரைவரா. இந்த பௌராணிகருக்கு ரொம்ப சாதாரண பங்களா கொடுத்து சாதாரண வசதி கொடுத்தா, அந்த ஆட்டோ டிரைவருக்கு நிறைய பெருசா கொடுத்தாங்க. போய் ஏண்டான்னு ஒரு போய் கேட்டா சொன்னாராம், இந்த சொர்க்கத்துல இருக்க அந்த இதுக்கெல்லாம் ஒரு ஆபீஸ் ஒருத்தர் போல் இருக்கு. அந்த ஏஞ்சல் சொல்லித்தான், நீ ராமாயணம் சொன்ன, கீதை சொன்ன, பாகவதம் எல்லாம் சொன்ன, எத்தனை பேர் கேட்டா? வந்தாலும் தூங்கினா இருந்தா. அதுல முடிச்சுட்டு 4 பேர் எல்லாம் ரிட்டையர் ஆனவா, ஆபீஸ்ல என்னென்ன சமயத்துல எந்தெந்த இது வரும், இதுல எது பாக்கி, எந்த அரியர்ஸ் எப்ப வரும், இதான் கேட்டு இருந்தா. இல்ல சின்ன குழந்தை 4 வந்து அதெல்லாம் ஆட்டுல லைட் அனுப்பிச்சுடுறா 9 மணிக்கு சொல்லி இங்க வந்து படிக்க ஆரம்பிச்சு. அவ சீரியல் பாக்குறான்னு சொல்லிட்டு இங்க வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஹால்ல ஒரு ஓரமா உட்காந்து படிச்சிருந்து குழந்தை எல்லாம். இப்போ 150 பேர் வந்தானா 15 பேர் தான் அவனோட ராமாயணத்தை கேட்டான், உன்னோட கீதையை கேட்டான். அதனால உனக்கு இவ்வளவுதான். அவன் என்ன பண்ணான்னா, அவன் பெரிய காரியம் பண்ணாம ஆட்டோ எடுத்து ரோட்ல வந்தானா அவன் அலர்ந்து கடவுளே கடவுளே ஓடுவான். அவன் இஷ்டப்பட்ட தெய்வத்தை நினைச்சுப்பான். கிறிஸ்துவாலா போனோட இயேசுநாதா காப்பாத்தி வந்துட்டானே யார் பேர் அடிச்சிடணும் தெரியாது. வண்டிக்குள்ள உட்கார்ந்து பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணுமே பெருமாளே, சிவசிவா, கிருஷ்ணா, முகுந்தா, கந்தா, கடம்பா, கார்த்திகையா, குரா, அத்தனை சாமியான்னு சொல்ல வச்சான். இவன் தெரிஞ்சோ தெரியாத பக்தியை பரப்பினான். நீ பண்ண வேண்டிய பண்ணவே இல்லை, அவன் பண்ணினானே, அதனாலதான் அவனுக்கு வசதியோட பெரிய பங்களா. இது அது எதுக்கு கிடைக்கிறது, பகவான் ஏன் கொடுக்கறான்ற நம்ம கொஸ்டினே பண்ண முடியாது. இப்படி போய் ஒரு ராஜா கிட்ட போய் நம்ம அதெல்லாம் வாங்கிக்கணும் அப்படின்னு இந்த பிரவೃத்தியில பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி சில இதெல்லாம் வேணும். இவர் இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, இந்த கதை பண்றதெல்லாம் எனக்கு தெரியாது, புராணங்கள்லாம் தெரியாது. இப்ப பெருமை புராணத்தை சொல்றதுனால மாத்திரம் பிரயோஜனம் இல்லைன்றதுக்காக தயானந்த சரஸ்வாமி சொல்ற ஒரு கதை இந்த மாதிரி நிறைய சொல்றாரு. ஒரு மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ல சொல்லணும்னாலும் இன்னொரு சொல்லுவார், இந்த மாதிரி தத்துவம் சொல்லணும், வேதாந்த பரமா சொல்லணும், பக்தி எதை வேணாலும் சொல்ல அவரால் பேச முடியுன்றதுக்கு பெரிய அதை கேட்டவாள் தான், அதை அனுபவிச்சவாள் தான் அது தெரியும். அவருடைய டிசைபிள் தான் பரமாத்தாஜி கிட்டத்தட்ட அதே மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. இந்த வாய்ப்பு நிறைய பேர் கிடைச்சிருக்கும். அப்ப புராணம்னா என்ன, ரொம்ப அது காலத்துது, ரொம்ப பழமையானது. பல விஷயங்கள் சொல்லப்பட்டது, இதை எடுத்து சொல்ல தெரியணும், சொல்ல தெரியாது. சரி, அப்புறம் ஸ்துதி மந்திரேவா அப்படின்னு மந்திர பிரயோகங்கள்லாம் தெரியுமா, அதுவும் தெரியாது. மந்திர பிரயோகங்கள் எதுக்கு பண்றதுன்னா, சில மந்திரங்கள் அப்படியே உச்சாரணம் பண்ணி சித்தி ஆச்சுன்னு சொன்னாக்க நம்ம நினைச்ச பலனை கொடுக்கறதுங்கிறா. இப்ப நம்ம பெரியவாட்ட போய் கேட்கிறோம், பெரிய யோகிகள்ட்ட போய் கேட்கிறோம், எனக்கு இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு, இந்த சங்கடமா இருக்குன்னு, நீங்க சுதர்சன மந்திரம் ஜபம் பண்ணுங்க அப்படிங்கிற, நீங்க கணபதி மந்திரம் சொல்லுங்க அப்படிங்கிற, இல்ல நீங்க நவாட்சரியை சொல்லுங்க, ஒரு ராமஜபம் பண்ணுங்க, ஒண்ணுமே வேண்டாம், ஓம்னு சொல்லி உட்காந்துருங்கோ இல்லையா. இந்த ஓம்னு சொல்ல மாதிரி நம்ம உடனே சந்தேகம், சார் ஓம் அப்படின்னு சொல்லணும், ஓம்னு சொல்லணும், எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வந்துடும். அதுக்கு சில பல விதமான பద్ధதிகள் இருக்கு, அதுக்கு காரணம் இருக்கு. இந்த ஓம்னு தியானத்துக்கு போகும்போது ஓம்னு சொல்றான். சாதாரண ஒரு ஸ்லோகங்களை ஓமுக்கு 1.5 மாத்திரன்னு சொல்லியிருக்கு. இப்படி ஒன்னுக்கு அந்தந்த இடத்துக்கு வரும்போது அதுக்கு இவ்வளவு காலகட்டங்கள் வச்சிருக்கா. நம்ம என்ன ஏதோ ஒண்ணு கேட்டு இதை தப்பா சொல்றா போல் இருக்கே அப்படின்னு நம்ம மனசு தோணும். இது நமக்கு ஒரு அஜ்ஞானம் தான். இதை போக்குறதுக்கு போனோம்னா சரி வேண்டாம், நீங்க வேற அது இல்லாதே சொல்ல ராமராமான்னு சொல்லிட்டுங்களேன். எத்தனை நாள் சொல்லணும் சார் அடுத்தது ராமராமா எவ்வளவு வேணாலும் சொல்லமே. ஒருத்தர் போய் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுங்களே ராமராமான்னு சொல்லப்படாதான்னா, சொல்ல முடிஞ்சா சொல்ல மாட்டேன் நான், இல்ல ராமான்னு சொல்ல முடியும், சொல்ல முடிஞ்சா சொல்ல மாட்டேனா, எனக்கு சொல்ல முடியலப்பா ஏன் தொந்தரவு பண்றேன், இத்தனை அவன் கேட்டான், இத்தனை சொன்னேன் வெறும் ஒரு ராமான்னு சொல்லப்படாதா. அது மந்திரங்கள், அந்த மந்திர பிரயோகங்கள் ஒரு மந்திரத்துல என்ன விசேஷமா, ராமான்னு சொல்லும் போது ஓம் நாராயணா எல்லாம் ரா இருக்கு, நமசிவாயில மா இருக்கு, 2 பேரும் சொன்னதாக அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரா உமா, நாராயணா ரமா, இது எப்படி இருக்காங்க, இது வந்துடுறது 2 அக்ஷரம் வந்துடுது. ரொம்ப வசத்தியான பீஜாட்சரம் அந்த ராமாங்கிறது. ரகாரம் மக்காரம் ராங் அக்னியினுடைய இது, மா கருணையினுடைய. இந்த 2 சேரும் போது நமக்கு சரியான ப்ரொடெக்ஷனை கொடுக்குற. ராமராமான்னு சொல்லி இருந்தாலே போறோம், சிவசிவான்னு சொல்லி இருந்தாலே போறோம். பெரியவா சொல்லுவா சிவசிவான் அப்படி, சிவசிவான் இருக்கணுமா, எதுவுமே ஒண்ணுமே சிவசிவான் அடிக்கடி சொல்லுவார். சிவசிவா ராமராம சின்னதா 2 எழுத்துல கொடுத்துருக்கா. இது மந்திரங்களை சொல்றதுக்கு தான் தெரியுமா, அந்த மந்திரங்களை பத்தி கத்துன்னு இருக்கேன்னா 4 பேர் சொல்லிக் கொடுக்கலாமா, இதை 4 பேர் மந்திரம் சொல்லி கொடுத்தா அதான் பைசா தருவோம். இதுவும் முடியாது. சரி, ஸ்துதி நடன ஹாஸ்யேஷு, ஸ்துதி ஒருத்தரை பத்தி ஸ்தோத்திரம் பண்றது, இவா இப்படிப்பட்டவா அப்படிப்பட்டவான், அதுவும் புரிஞ்சுக்கிறவாட்ட சொன்னாதான் உண்டு. அது ஒரு புலவர் போய் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு அடிச்சு விரட்டிட்டான். மாணிக்கமே காமதேனுவே கற்பக விருட்சமே, அவன் கொஞ்சம் கூட படிப்பு இல்லாதவன். அவன் என்ன பண்ணான்னா, கற்பக விருட்சம்னா மரம், என்ன போய் மரம்ங்கிறானே, மாணிக்கம்னா கல்லுங்கிறானே, காமதேனு மாடுங்கிறானே, எத்தனை நாளா பயன் வந்து எடுத்துட்டான்னு சொல்லி அடிச்சு விரட்டுட்டான். சோ புரிஞ்ச வாழ்க்கை போய் சொன்னாதான் அதுக்கும் பிரயோஜனம் உண்டு. ஸ்துதி பண்றது கூட எல்லாத்தையும் ஸ்துதி பண்ணிட முடியாது. அந்த ஸ்துதி பரமேஸ்வரத்தை ஸ்துதி பண்ணா ரொம்ப சந்தோஷப்பட்டுவார், கேட்டதெல்லாம் கொடுத்துடுறாங்கிறான் இல்லையா. அது பெருமாட்டு போய் ஸ்துதி பண்ணாலும் நடக்காதான். பரமேஸ்வரன் ஆசுதோஷி நச்ச உடனே கொடுத்தார். ஐயோப்பா அவதோ தெரியாதோ தப்பு தப்பா சொன்னா கூட பரவாயில்ல கொடுத்து தொலைப்போம். எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாடா,
இருக்கட்டும் அந்த பையன் கதறட்டும் பையனாடி பார்க்கலாம் என்ன நேற்று வரைக்கும் அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து வேஷம் போடுறானா அப்படின்னு நம்ம சில சமயம் சொல்றோம் இல்லையா பார்க்கறோம் இல்லையா அது மாதிரி பெருமாள் சமயம் யோஜனை பண்ணுவான் இந்த பையன் உண்மையாவே பண்றாங்களே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணட்டும் அதை வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அம்பாள் இருக்காரு ஒரு கருணாசாகரி உடனே கொடுத்து வரலாம். ஐயோ பாவம் குழந்தை கஷ்டப்படுறான் என்ன தாய் உள்ள மொழி உடனே கொடுத்துருவா. இப்படி கேட்ட உடனே கொடுத்துருவா. அந்த ஸ்துதி பண்ணணும். ஸ்துதி பண்ணாதான் யாருமே பகவானோட ஸ்துதி பண்ண ஸ்தோத்திர பிரியா நாம பாராயண பிரீதான் அம்பாளுக்கு பேர். லலிதாதாஸ் நாமத்தோட நாம அந்த நாமத்தை பாராயணம் பண்ணா ரொம்ப சந்தோஷப்படும். அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸ்துதி ஸ்தோத்திர வைபவா அந்த ஸ்துதி ஸ்தோத்திரங்களுடைய அந்த விபவத்திலே வழங்கக்கூடியவள் அம்பாள். அதனால அதை ஸ்துதி பண்ணவா தெரியணுமா. நடனம் நடனம் அப்படின்னு சொன்னாக்க டான்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் நாடகம்னு எடுத்துக்கலாம். கீத வாத்தியம் நடன நாடக பிரியன் அம்பாளுக்கு பேர். சங்கீதம் வாத்தியம் நடனம் நாட்டியம் நாடகம் எல்லாத்தையும் இயல் இசை நாடகம் நீங்க சொல்றோம் இல்லையா அது இது எல்லாத்தையும் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். பரமேஸ்வரன் அதுல பாதி தானே ரெண்டு பேரும் இவ பாதி அவ பாதி இருக்குன்னா ரெண்டு பேருக்கும் பிடிக்கும். சரி இதை நடனமா பண்ணலாமா இவருக்கு தெரியாது. அவருடைய அவதாரமே தான் இவருக்கு தெரியாதுங்க. நடனம் தெரியாது. ஹாஸ்யம் ஹாஸ்யம்னா ஒரு ஹியூமரஸா பேசுறது விகட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ரொம்ப விபரீதமா இருக்கும். நம்ம ஹாஸ்யம் நினைச்சு எதாவது சொல்ல போகாது விபரீதமான பலன்களை கூட கொடுக்கும் இல்லையா. ஏழாகுடமான பலன் அதாவது ஏதோ கொடுக்கலாம்னு நினைச்ச கூட அடிச்சு விரட்டுற மாதிரி ஆயிடும். ஸோ அங்க போய் எதையுமே தவிர பேச்சுல ரொம்ப ஜாக்கிரதையா இல்லைன்னு சொன்னாக்கா காலை வாரி விட்டுரும். சில எழுத்துக்கள் கூட அது மாதிரி முன்னாடி கூட ஒரு சொன்ன ஞாபகமா இருக்கு. ஒருத்தர் சம்ஸ்கிருதம் கத்துக்கிற சம்ஸ்கிருதத்தை பேசணும்னு ஆசை வாத்தியார் ஆத்துக்கு வந்துட்டா திடீர்னு. ஏப்பா இவ்வளவு பேர் வந்திருக்காளவா யாருன்னு கேட்டா ஸ்வஜனாஹான்னு ஸ்வா சம்ஸ்கிருதம் உச்சரிக்கும் போது ரொம்ப ஜாகிரதையாக முடிச்சிருக்கேன். இஸ்ஸுக்கு இஷ்டு அர்த்தம் மேடம். ஸ்வஜனாகான என் சொந்தக்காரன்னு அர்த்தம். ஸ்வஜனாகான்னு விட்டார். இஷ் ஸ்வஜனாகானா நாய் ஜனங்கள்னு அர்த்தம். அவெல்லாம் நாய்கள்ட்டார். அவெல்லாம் ஏன் கொலைக்கலன்னு கேட்டார் அந்த இவங்க ஹாஸ்யம்னு எடுத்திருந்தாலும் சில சமயம் விபரீதமா படும். அதுக்காக ரொம்ப ஜாக்கிரதையா ஹாஸ்யம் பண்ணணும். இது ஹாஸ்யமா தெரியுமா அப்படின்னு விகடம் நாடகம் நாட்டம் இது ஒன்னும் தெரியாது. இது எதுவுமே எனக்கு திறமையே கிடையாது. இப்படி இருக்கும்போது ராஜ்ஞாம் பிரீத்திஹி மயி கதம் பவதி. ராஜ்ஞாம் அப்படின்னா அரசர்கிட்ட மயி என்னிடத்துல பிரீத்திஹி கதம் பவதி அன்பு எப்படி வரும். ராஜாக்கு என்ன எப்படி பிடிக்கும். அந்த காலத்துல ஏதாவது ஒண்ணு ராஜா தான் போய்க்கணும். இந்த காலத்துல ஒண்ணு கலைமாமணி அப்படின்னு கொடுக்குறா இல்லையா. ஒண்ணுமே எனக்கு கலைமாமணி எதை வச்சு ரெக்கமெண்ட் பண்ணுவா ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ ராஜாங்கத்துல போய் ஒண்ணு வாங்கணும்னா அதுக்கு சில தகுதிகள் அடிப்படைகள் இருக்கு இல்லையா. குவாலிபிகேஷன்ஸ் வேணும். ஹவு டு யூ டிசர்வ் இட் இதுக்கு இதெல்லாம் கொடுத்தா தானே முடியும் இல்லையா. இது ஒண்ணுமே தெரியாது அங்க போய் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணுமே கிடைக்காது. எனக்கு இதுலயுமே கிடையாது. பசுபதி ஹே பசுபதி. பசுபத்தினா பசுன்னா உயிரினங்கள்னு அர்த்தம். பசுன்னா மாடுன்னு எடுத்துக்கூடாதுங்க. பசுக்கள் அப்படின்னா நாமெல்லாம் பசுக்கள் அவன் தலைவன் இறைவன். பசுக்களுக்கெல்லாம் தலைவன் அத்தனை பிராணிகளுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சிவா பரமேஸ்வரா உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சர்வஜ்ஞ எல்லாம் அறிந்தவன் எல்லா விஷயமும் தெரிஞ்சு அவர்கிட்ட போய் நம்ம வந்து கதையெல்லாம் சொல்ல முடியாது. கதை விடவே முடியாது. இப்படிதான் அப்படின்னா அவர்கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாம் அறிந்தவர் சர்வஜனாக இருக்கக்கூடிய அவரை அது முதல்ல தீத்தனர் ரொம்ப புகழ் பெற்றவராக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன மாதிரி புகழ் யாருக்கு உண்டு. அவருடைய புகழ் பெற்றவராக கூடிய நீ இருக்கியே எங்கும் நிறைந்தவராக விபோன்னு எல்லாருக்கும் நிறைஞ்சிருக்கக்கூடியவர். அப்பேற்பட்டவா நான் வந்து இந்த எந்த சேர்ந்தவன் இதுல எதுவுமே தெரியாத நான் இந்த கோஷ்டில் ஏதாவது உள்ள ஒரு வேணும். சாஸ்திரம் தெரிஞ்சவன் இல்ல ஜோசியம் தெரிஞ்சவன் இல்ல. இந்த ஜோசியம் வந்து ரொம்ப முக்கியம். அதுல என்னன்னாக்கா சாமர்த்தியம் தான் ரொம்ப முக்கியம். நீலகண்ட தீட்சர்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஜோசியத்தை பத்தி எழுதிருக்காரு 100 ஸ்லோகம். அந்த 100 ஸ்லோகத்துல நீ அடிச்சு விட்டுடு அப்புறம் பாத்துக்கலாங்கிறாரு. அதாவது எப்படி பழைப்பாங்கிறதுக்காக ஜோசியெல்லாம் எப்படி பழைக்க முடியும் வருங்காலத்துல அவர் எழுதிருக்காராம். ஒருத்தர் போய் 100 வயசு இருப்பேன்னு சொல்லிட்டு போயிடு. 100 வயசு இருந்தாலும் தினம் நினைச்சிருப்பான். போகும்போது அதான் கொடுப்பான். போயிட்டான்னு வச்சுக்கோ அவனை கேட்க போறான். அவனே போயிட்டானே நீ கவலையா பட வேண்டாம். இப்படி ஒரு 100 எழுதியிருக்காரு அவர். ஜோசியம் சொல்றதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும்பா. இன்ட்யூஷன் கிரக பலன்கள் இத்தனையும் இருக்கு. இதுல வந்து ஒரு க்ஷணம் இப்ப நாமளே பாக்குறோம். ஒரே இடத்துல ரெட்ட குழந்தை பிறக்கிறது அடுத்த செகண்ட்ல பிறந்த குழந்தை இது வேற மாதிரி இருக்கு அது வேற மாதிரி இருக்கு. இதெல்லாம் தலை எழுத்துன்னு சொல்லலாம். அது பகவான் எப்படி பூர்வ ஜென்மத்துல இருந்து என்னத்தை கொண்டு வந்திருக்கோ சஞ்சித பாவம் இங்க சேர்த்து வச்ச பாவம் சம்பாதிக்கிற பாவம்னு எத்தனையோ பாவங்கள் எல்லாம் இருக்கு. அதனால ரெண்டு கொண்டு ஒரே நேரத்துல ஒரே க்ஷணத்துல பிறந்த கூட ஒண்ணு வித்தியாசமா இருக்கு. அப்ப ஜோசியம் சொல்லும்போது ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லணும் அப்படின்னு சொன்ன தீட்சிதர் சொல்லும் போது இவரே போய் ஒரு மாடலா பண்ணாராம். ராஜாட்ட போய் என்ன பண்ணாரு ஒரு சின்ன ஓலையில எழுதி மடிச்சு கொடுத்துட்டார். அவ ராணி பிரெக்னெண்டா இருக்கா. ராணி கிட்ட பிள்ளை குழந்தை பிறக்கும் ராஜாட்ட பொன் குழந்தை பிறக்கும். இந்த ரெண்டு தான் வேற ஒண்ணு மாத்தி பிறக்குன்னு சான்ஸே கிடையாது. ஒரு குழந்தை பிறந்தாச்சு. இப்ப அவ கூப்பிட்டு கேட்டா வச்சுங்க உன் சந்தோஷக்கா திருப்தியா சொன்ன என்ன உண்மையா ராஜாட்ட சொல்லிட்டு போயிட்டேனே அப்படின்னு சொல்லுவா. ராஜா கிட்ட சொன்ன மாதிரி வந்து வச்சுக்கோ இதுதானே நான் அப்பயே சொல்லிட்டேனே ஏதோ சந்தோஷமா இருக்குன்னு வார்த்தையை சொன்னேன் அப்பா சொல்லப்படாதுன்னு.
இப்ப கரெக்டா பிறந்திருக்கோம், எந்த குழந்தையா இருந்தா எல்லாம் நாட்டை நன்னா அப்படி சொல்லிட்டு போகணுமா? இவ்வளவு சாத்துரியமா பேசக்கூடிய ஒரு ஜோதிஷருக்கு வேணும். அதுவும் இல்லை, எதுவுமே இல்லாத எதுல சேர்த்தவன்? ஒரு நடனம், நாட்டியம் எதுவும் தெரியாது, ஒரு ஹாஸ்யம் தெரியாது, கவித்துவம் தெரியாது, புராணம் சாஸ்திரம் ஒண்ணுமே தெரியாது, வைத்தியம் தெரியும் அதுவும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாதன்னா போய் எங்க போய் எப்படி நான் உருப்பட போறேன் எனக்கு தெரியல, அதனால நீ என்ன கிருப்பையால காப்பாத்து அப்படிங்கிறார். உண்டு மரியாத ஒரு பிராணியாக கூடிய மாம் என்னை கிருப்பையா பாலைய, உன்னுடைய கருணையால என்னை காப்பாத்தினர். ஸ்மிருதௌ சாஸ்திரே வைத்தியே சகுன கவிதா கான பணிதௌ புராணே மந்திரேவா ஸ்துதி நடன ஹாஸ்யேஷு அச்சதுரா. அச்சதுரான சாமர்த்தியமே இல்லாதவன். கதம் ராஜ்யாம் பிரீத்திர்பவதி மை கோகம் பசுபதே பசும் மாம் சர்வஜ்ஞ பிரதித கிருபையா பாலய விபோ அப்படின்னு சொல்றார். இதே அர்த்தத்தில் தான் ஆதிசங்கர் சுப்பிரமணிய புஜங்கத்துல கூட எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு தான் சொல்றாங்க. ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி சார்த்தம் ந ஜானாமி பத்யம் ந ஜானாமி கத்யம் சிதேகாஷடாஸ்யா ஹிருதித்யோததேபி முகான் நிஸ்ஸரந்தே கிரிச்சாபி சித்ரம். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறார். எனக்கு சப்தம் தெரியாது, அர்த்தம் தெரியாது, பத்தியம் தெரியாது, கவிதையா எழுத தெரியாது, வச்சனமா எழுத தெரியாது. ஆனா ஏதோ நான் சொல்றேன் இல்லையோ, நான் சொல்றதெல்லாம் திருநாமங்கள் தோத்திரமே அப்படிங்கிறார் பட்டர் அபிராமி பட்டர் சொல்லும் போது, அடியேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. உன்னை பத்தி நான் இதுதான் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனா கூட அங்கங்க உன்னுடைய சகஸ்ரநாமத்துல சில நாமங்கள் வச்சிருக்கேன் இல்லையோ, அதனால இது ஸ்தோத்திரமா போயிடுத்துங்கிறார். இப்ப உன்னுடைய கருணையினால, 6 முகத்திலிருந்து வரக்கூடிய கருணையினால என்னுடைய மனசுக்குள்ள ஜோதி சுரூபமா வழங்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால என்னெல்லாம் என் வாய் வழியா வரதோ அதெல்லாம் ஸ்தோத்திரமாவே வருதான். என்னுடைய வாயிலிருந்து உன்னை பத்தி ஸ்தோத்திரமாவே அப்படி கொட்டின்னு இருக்கு. எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. முகான் நிஸ்ஸரந்தே. ஏன்னா அப்பேற்பட்ட தெய்வத்தினுடைய கருணை இருந்துருச்சுன்னு சொன்னாக்க நமக்கு எல்லாமே கிடைக்கும். பரமேஸ்வரன் கருணையோட என்னை காப்பாற்றணுங்க. யார்கிட்ட போய் கேட்க முடியும்? அம்மாட்ட கேட்கிற மாதிரி கேட்கிறார். இது வள்ளலார் சொல்லும்போது இதேதான் சொல்றார். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம் சேயாக என்னை வளர்க்கும் தெய்வம் மகா தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். இந்த பாட்டுல தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், அம்மா அப்பாவா இருந்து இந்த உலகத்தெல்லாம் தாங்கக்கூடிய தெய்வம், தன்னை நிகரில்லாத தனித்தலைமை, அவனுக்கு இணை சொல்லணும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத உத்தமன். இவனுக்கு ஒப்புவா யாரும் சொல்ல இவருக்கு இவர்தான் அப்படின்னு, இவரை விட ஜாஸ்தியா ஒருத்தர் இருக்க. சமானாதிக்க வர்ஜிதா நம்பாளுக்கு பேர். சமானமும் கிடையாது, இவ்வளவு சமமா யாரு கிடையாது, இவ்வளவு அதிகமாவும் யாரு, சமான அதிக வர்ஜிதா சஸ்நாமத்துல ஒரு நாமாவளி. இப்படி உப்பாவும் யாரையும் சொல்ல முடியாது, இவரை மிஞ்சவாலும் யாரும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட தனியான ஒரு தலைமையை வைக்கக்கூடிய ஒரு தெய்வமா இருக்கு. சேயாக என்னை வளர்க்கும் தெய்வம் மகாதேவம். உலகத்துல அத்தனை பேரையும் அவன் குழந்தைகளா பிரம்ம கீட்ட ஜனனி அம்பாள் இல்லையா, புழு பூச்சிலிருந்து பிரம்மா வரைக்கும் எல்லாரையும் படைச்சு தாயா இருக்கக்கூடிய மாதிரி இவர் தந்தையாக இருக்கார். லோகத்துக்கெல்லாம் தந்தையா இருக்கக்கூடியவர் இந்த மகாதெய்வம். இவர் யாரு அப்படின்னா சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். சிதம்பரம், சிற்சபைங்கிறது சிதம்பரம். இந்த சிதம்பரத்தில் விளங்கக்கூடிய நடராஜமூர்த்தி இருக்காது, அந்த நடராஜமூர்த்தி தான் அப்பேற்பட்ட தெய்வம். அவர் இன்னொரு பாடல சொல்லும் போது அதை மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஆதிசங்கர் சொன்ன மாதிரி அதே கருத்துல இவரும் சொல்லியிருக்கார். முக்காசி அர்த்தம் புரியுற மாதிரி இருக்கும், புரியாத அர்த்தம் மட்டும் கொஞ்சம் விளக்கம் பார்க்கலாம். மருந்தறியேன் மணி அறியேன் மந்திரம் ஒன்றறியேன் மதி அறியேன் விதி அறியேன் வாழ்க்கை நிலை அறியேன். இதுக்கு அப்படியே டிரான்ஸ்லேஷன் தான் இருக்கும். நம்ம பார்த்த சுதவ் இதுக்கு ஸ்லோகத்துக்கு அப்படியே டிரான்ஸ்லேஷன் மாதிரி. திருந்தறியேன் திருவருளின் செயல் அறியேன் அறந்தான் செய்தறியேன் மனம் அடங்கும் திறத்தினில் ஒரிடத்தே இருந்தறியேன் அறிந்தோரை ஏற்றிடவும் அறியேனே எந்தைவிரான் மணிமன்றம் எய்த அறிவேனோ இருந்த திசை சொல அறியேன் எங்கனம் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என் செய்வேன் ஏதும் அறிந்தலனே அப்படின்னு. மருந்து அறியன், எனக்கு வைத்தியம் தெரியாது. மணி அறியன், பணம் பண்ற வழி தெரியாது. மந்திரம் ஒன்றறியன், மந்திர சாஸ்திரங்கள் எதுவும் தெரியாது. தொண்ணூறு டிரான்ஸ்லேஷன் எல்லா வார்த்தையும் இருப்பாங்க. திருந்து அறியேன், திருந்தி நல்லபடியா வாழணும், ஏமாட்டம் சித்திராட்டம் பண்ணாத நல்லபடியா, அதுவும் தெரியாது. திருவருளின் செயல் அறியன், உன்னுடைய கருணை இருக்க இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றதா தெரியுமா, அதுவும் தெரியாது. உன்னை பத்தி புராணங்களும் தெரியாது. செய்தறியன், அறந்தான் செய்தறியன், தர்மம் பண்ணிருத்தானா, புண்ணியத்தை சம்பாதிச்சிருக்கா, அதுவும் பண்ணல. மனம் அடங்கும் திறத்தினில் ஓரிடத்தில் இருந்தறியன், மனசு அடிக்க ஏதாவது இடத்துக்கான தியானம் என்ன பண்ணி அதையா பண்ணனா அதையும் பண்ணல. சரி, அறிந்தோரை ஏற்றிடவும் அறியன், ஒரு ஸ்துதி பண்ணி இதெல்லாம் தெரிஞ்சு அவளை புகழ்ச்சி பண்ணி அவட்ட ஏதாவது நல்ல பேர் சம்பா, அதுவும் எனக்கு தெரியாது. எந்த விரான் மணிமன்றம் எய்த அறிவேணும், நீ இருக்கக்கூடிய அந்த சிதம்பரம் இருக்கே, அந்த சிதம்பரத்துக்கு வந்து உன்னை தரிசனம் பண்ணி அப்படியாவது ஒரு புண்ணியத்தை சம்பா, அதுவும் தெரியாது. ஏன் தெரியாதுன்னா இருந்த திசை சொல அறியன், அது எங்க இருக்குன்னே தெரியாது.
சிதம்பரம் எங்க இருக்குன்னு தெரியாது. இப்படி ஒரு ஜடமாக போயிட்டேன். இது இருக்கிற இடத்துல இருந்தாலும் சொல்லலாம். இப்போ ஒரு இடத்துக்கு போனோம்னா சார் எங்க ஏதாவது நியர்பை இடம் சொல்லுங்க, லேண்ட்மார்க் சொல்லுங்க சார் சொல்றாங்க. லேண்ட்மார்க் அதானே சார் தெரியாது. சார் அட்ரஸா தெரியுமா? அதுதான் சார் தெரியாது. இங்கதான் இருக்குன்னு சொன்னா ஒருத்தர் ஒரு தாடி வச்சுருப்பார், ஒருத்தர் கண்ணாடி போட்டு பார்க்கணுங்க சார். இங்க 600 குடிசைகள் இருக்கு. ஒண்ணு தெரு பேர் சொல்லுங்க, இல்ல பிளாக் பேர் சொல்லுங்க, பிளாட் பேர் சொல்லுங்க, இல்ல வீட்டுக்கு பேர் சொல்லுங்க, ஏதாவது அவர் பேரையா தான் சார் தெரியாது. நேற்று வழியில மீட் பண்ணேன், நாளைக்கு வாங்குவார் வந்து இப்படி சொன்னா முடியுமோ? அது மாதிரி ஒன்றா இவர் எங்க இருக்காருன்னு தெரியாது. இந்த மணிமன்றம் தான் அறியேன், அது இருந்த திசையும் சொல்ல அறியேன், எங்கனம் நான் புகழ் ஒண்ணுமே தெரியாது ஜடமா இருந்தா நான் எங்க போய் சேருவேன், எனக்கு என்னத்தை கிடைக்கும், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல சொல்லி வருத்தப்படல என்ன பிரயோஜனம் சார்? நமக்கு பத்திரம் ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது சார், நமக்கு ஒருத்தரும் கவனிக்க மாட்டேங்கிறா, எனக்கு எதுவுமே கிடைக்கும், இப்படியே வருத்தப்பட்டிருக்கோம். கிடைக்கணும்ன்றதுக்கு நமக்கு எந்த வித தகுதியை வளர்த்தணும்னு பார்த்தோம்னா மகாபெரிவா சொல்வா, பகவான் நம்ம பண்றதுக்கு அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் தப்புக்கும் தண்டனை கொடுக்காது இத்தனை கருணையோட இவ்வளவு கொடுத்துக்கானே இருக்கேன், நம்ம தினமும் கோயில காத்தாலும் சாயங்காலம் வரைக்கும் சுத்தணும்னு. அங்க போய் பகவானே கண்ணு இல்லையா, நீ தரமாட்டேங்க, என்னது இவ்வளவு கொடுத்துருக்குதான் தெரிய மாட்டேங்கிறத, எத்தனை செஞ்சிருக்கான் நமக்கு இல்லையோ, நம்ம பண்றதுக்கு தப்பு தவறுக்கு தண்டனை கொடுக்கறதுன்னு இந்த ஜென்மா போறாது, அத்தனையும் மீறி ஏதோ கொஞ்சம் நல்லதை கொடுக்குறான் இல்லையோ. அப்படி அந்த அப்பேற்பட்டவனுடைய ஒரு திசையை கூட நம்ம தெரிஞ்சுக்கலன்னு எங்கனம் நான் புகுவேன்னர், எப்படி நான் போய் எங்க போய் சேருவேன், யாருக்கு உரைப்பேன், எங்க போய் சொல்றது என்னுடைய கட்டத்தை, என்னுடைய அறியாமையை நான் எங்க போய் சொல்றது, இவ்வளவு ஒரு ஜடமா இருந்துட்டேனே, என் செய்வேன் ஏதும் மறிஞ்சலன்னு, நான் என்னதான் செய்வேன், எப்படி கடத்தேறதுன்னு தெரியல, பரமேஸ்வரா நீதான் என்ன காப்பாத ஒரு நல்ல வழியை சொல்லுங்கிறார். ஐயானின் திருப்பாதம் அணிகிடவும் அறியாத பொய்யன் எனக்கருள பொந்தனையே புண்ணியனே, மெய்யே தன் மதிசூடும் மாதவமே ஆண் கொண்ட ஐயம் தொலைத்தாண்ட அற்புதனே சிற்பரனேன்னு ஒருத்தர் பாடல் எழுதியிருக்கார். இல்ல உன்னுடைய பாதத்தை அணுகிறதுக்கு கூட அதை ஸ்தோத்திரம் பண்றது கூட தெரியாத ஒரு பொய்யனான எனக்கு நீ எனக்கு அருள் பண்ணணும்னு சொல்லி இத்தனை கருணையோட எனக்கு இவ்வளவு நல்லதெல்லாம் பண்ணிருக்கியே, அதை நான் இப்ப எண்ணி பார்த்துக்கிறேன். நீ வந்து அழகான ஒரு தன்மதி குளிர்ந்த ஒரு சந்திரக்கலையை சூடிக்கொண்டிருக்க மா தவம் என்ன தபஸ் பண்ணவன், பரம் பார்வதி அடையற்கா தபஸ் பண்ண மா தவனே யான் கொண்டு ஐயம் தொலைத்தாண்டா இருப்பேன். அதாவது எனக்கு யார் காப்பாத்தாலும் சந்தேகம் இருந்தது இல்லவே இல்லை, இப்ப நீ இருக்கேன்னு நிச்சயமா தெரிஞ்சு போட்ட அப்பேற்பட்ட சிற்பரணி அற்புரணி நீ எந்தெண்டுக்கு இருந்து எங்களை எல்லாரையும் காப்பாற்றணும், எனக்கு ஒன்றும் தெரியாது இருந்தாலும் நீதான் என்னை ரட்சிக்கணும்னு ஆதிசங்கர் சொன்ன மாதிரி இந்த ஸ்லோகத்தை நம்ம தினம் சொல்லிட்டு இருந்தோம்னால நமக்கு ஒரு மனசாந்தி கிடைக்குன்னு சொல்லி இன்றைய நிகழ்ச்சி அதே கருத்தை சொல்லக்கூடிய ஒரு அகஸ்தியர் பாடலை நினைவுபடுத்தி இன்றைய நிகழ்ச்சியை நம்ம முடிக்க போறோம். கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடும் கனவான தவம் பெற்றும் தெரியார் நினை எண்ணில் அவன் பெருகும் பிழையேன் பேசத்தகுமோ. கற்றும் தெளியார், எவ்வளவு படிச்சாலும் ஒரு தெளிவு வராதவா, ஞானம் வராதவாள்லாம் இருக்கா. காடே கதியாய் கண்மூடி நெடும் கனவான தவம் பெற்றும் தெரியார், காட்டுல போய் அங்க கண்ணை முடிந்து தபஸ் பண்ணி பகவானை காண வேண்டும் என்ப ஆவலோட துடியா துடிச்சு பெரிய கனவு போன்ற ஒரு தவம், நீடிய தவம், நெடுநாளைய தவம் இத்தனையும் பண்ணியும் தெரியார் நினை எண்ணில் உன்னை அவ புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா, அப்பேற்பட்டவ முயற்சி பண்ணி படிச்சுவாளாலையும் தபஸ் பண்ணவாலையும் ஞானிகளாலையும் உன்னை புரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னா, அவன் பெருகும் பிழையேன் பேசத்தவுமோ. தவறுகள் நிறைந்த நான் எது செஞ்சாலும் செயல் மனசாவாச்சா கர்மனா பண்றதெல்லாம் தப்பாவே இருக்க, இப்படி பல தவறுகளை பண்ண நான் ஒரு பெரும் பிழையேன், உன்னை பத்தி எப்படி பேச முடியும்னா, எனக்கு பேச தெரியுமா, உன்னை பத்தியே பேச முடியாது, நான் ராஜா கிட்ட போய் என்னத்தை பேச வாட்டும் என்ன சன்மானத்தை வாங்கிட்டு வர போறேன், என்னால ஒண்ணுமே முடியாது. அதனால நீ ஒரு கருணாமூர்த்தி இல்லையா, அதனால கருணாமூர்த்தியான நீ என்னை என்னைக்கு விட்டு கொடுக்காத, நீ வந்து என்ன காப்பாற்றணும், கருணையோட காப்பாற்றணும். ஏன்னா நீ எப்பேற்பட்டவன் தெரியுமோ, எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். நீ எண்ணத்துக்கு அப்பாற்பட்டவன், வாக்குக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கிறாய். எழிலார் கடல் இறைஞ்சின்னு உன்னுடைய அழகான வாசனையோடு கூடிய மலர் பாதங்களை அணுகி விண்ணிறந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய், ஆகாசத்துக்கு பூமியும் நிறைந்து நின்றாயே, தீ ஒளியாக நின்றாயே, அப்படி விளங்குகின்ற ஒளியாக இருந்து எண்ணிறந்து எல்லை இல்லாதானே, எண்ணங்களை எல்லாம் கடந்து எண்ணிக்கை எல்லாம் கடந்து எல்லாவற்றையும் கடந்து எல்லாத்துக்கும் அப்பாலாக இருக்கக்கூடிய நீ உனக்கு எல்லையே இல்லாதவனாக இருக்கிறாயே. உன்னுடைய பெரும் சீரை இந்த பொல்லாத வினையன் புகழுமாறு ஒன்றறியேன். உன்னை பத்தி என்ன சொல்வேன், எப்படி சொல்வேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் ஒரு அப்பாவி, ஒரு ஏழையேன், நான் பிழை நிறைய செய்தவன். அதனால என்னுடைய பிழைகள் எல்லாம் பொறுத்து எப்படியாவது நீ எனக்கு அருள் பண்ண, உனக்கு கருணாமூர்த்தியா நீ எனக்கு அருள் பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த 5வது சிவானந்தகரை ஸ்லோகத்தோட இந்த நிகழ்ச்சி முடிவு பண்றோம். சத்குருபியோ நமஹ.